வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, கருங்குட்டி சாத்தானை பற்றி ஒரு சிறிய குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சமீபத்தில் நிறையா நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட கருங்குட்டி சாத்தான் வந்து வாங்குகிறாங்க. அதை பற்றி நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறாங்க. ஆனால் என்ன நான் பார்த்து வியப்படைகிறேன். ஏன்னா அதை பற்றி முழுசாக அவங்களுக்கு தெரியலை. கருங்குட்டி சாத்தானை பற்றி அவங்களுக்கு அதை எப்படி பிரயோகம் பண்ணணும், அதோட தேவதையோட குணம் எப்படி. ஏன்னா நீங்கள் ஒரு தேவதையை நீங்கள் சித்தி எடுக்கிறீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும். அதோட குணம் எப்படி உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, மனிதர்கள் எல்லாருமே ஒரே குணத்தில் இருக்க மாட்டாங்க. ஒருத்தரும் ஒரு குண அதிசயங்களில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் தெய்வமும் ஒரு தெய்வமும் ஒரு குணத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ காளிக்கு வந்து மாரண நல்லாடும், இப்போ மாடனுக்கு மாரண நல்லாடும், இப்போ மோகினி வந்து வசியம் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி சில தேவதைகள் வந்து பிரத்யேகமாக ஒரு அஷ்ட கர்மத்தில் ஒன்றுல நிலச்சி நிற்கும். சரிங்களா? ஆனால் கருங்குட்டி சாத்தான் வந்து இது வந்து ஆல்ரவுண்டர், எல்லாத்துலேயும் அடிச்சுட்டு வரும். ஆனால் சில பேர் வந்து என்ன மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை, குழப்பம் அடைகிறாங்க அப்படின்னா, கருங்குட்டி சாத்தான் அது வந்து 390 குட்டிகளில் விஷ்ணு மாயாவுக்கு அடுத்தது கருங்குட்டி சாத்தான். இது வந்து கேரளாவில் இன்ன வரைக்கும் மக்கள் தெய்வமாக வழிபட்டு வர்றாங்க. சரிங்களா? கேரளாவோட மலைவாழ் மக்களோட குல தெய்வமாக இன்ன வரைக்கும் இது பண்ணுறாங்க. கேரளாவில் இது வந்து நிறைய வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த கருப்பன் மாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கேரளாவில் இந்த கருங்குட்டி வந்து காவல் தெய்வமாக கேரளாவில் இருக்குது. இது ஒரு ஓரமாக வைங்க. சாத்தனை போய் கருங்குட்டிங்கிறாங்க. நிறையா மாந்திரிகன் வந்து கருங்குட்டி கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு துருதேவதையை சாத்தனை கொடுத்துட்றாங்க. சாத்தனுங்கிறது வந்து அது ஒரு துருதேவதை. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னா, தெய்வங்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்குது. சரிங்களா? அதுக்கு நிகரான துருதேவதைகளும் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு தேவதை தான் சாத்தன். இதோட செயல்திறன் எப்படி அப்படின்னா, சாத்தனை வசியம் பண்ணும்போது நமக்கு நினைக்கிறது எதுவும் பண்ணி கொடுக்கும். நினச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணும். சரிங்களா? அதுக்கு உண்டான சாப்பாடு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் உங்களையும் கருவு இருக்கும், உங்கள் குடும்பத்தையும் கருவு இருக்கும். சரிங்களா? இதுதான் விஷயம். ரெண்டாவது, குரலியை வந்து கருங்குட்டி சாத்தாங்கிறாங்க, கை கருப்பையும் கருங்குட்டி சாத்தாங்கிறாங்க. இது நாலுமே வேற. சரிங்களா? கருங்குட்டி சாத்தான் வந்து தெய்வம் அது வந்து சிவகணம். சரிங்களா? சாத்துங்கிறது வந்து துர்தேவதை. குரலி கை கருப்புங்கிறது அது வேறு. சரிங்களா? அது வேறு தேவதை. ஏன்னா நிறையா மக்கள் வந்து இதை பற்றி சரியான புரிதல் இல்லை. இப்போ வந்து கருங்குட்டி சாத்தானையே வசியம் பண்ணுறது வந்து ஒரு 3 விதமாக நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா? என்ன கருங்குட்டி சாத்தான் வந்து 3 விதமாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னா, 3வது ரகம் வந்து இந்த சிலையில் ஆவாகனம் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? கல் சிலையில் அவங்களுக்கு கேட்குற மாதிரி ஆவாகனம் பண்ணி கொடுப்போம். 2வது ரகம் என்ன அப்படின்னா, பலா மரத்தில் அதோட உயிர் கொடுத்து அஷ்டகர்மா ஆடுற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்போம். மொதல் ரகம் என்னென்னா, இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமானது, இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் நான் இந்த முறையை நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா தெரியும் யார் தேர்வாக தேர மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா கையாளணும். சரிங்களா? என்ன அப்படின்னா, அமாவாசையில் துர்மரணம் அடைஞ்ச அந்த தொடை எலும்பு, சரிங்களா, இறந்து போகிறான் இல்லையா, அவனோட தொடை எலும்பு, அந்த எலும்பில் என்ன பண்ணுவோம், தலைச்சம் புள்ளைய உடம்ப பாறை காய்ச்ச போடுவோம். பாறை காய்ச்ச அப்படின்னா அந்த அந்த பிஞ்சு உடம்பு என்ன பண்ணோம்னா பாறையில் போட்டால் நல்லா இந்த கருவாடு மாதிரி ஆயிரும். சரிங்களா? கருங்குட்டி சாத்தானா அடக்கி கொண்டு வரதுக்கு ஒரு எந்திரம் இருக்குது. ஏன்னா இந்த 3 முறையிலையும் வேறு எந்திரம் தான் வைப்போம். ஆனால் இந்த முதல் ரகத்துக்கு வந்து கருங்குட்டி சாத்தானே நமக்கு அடிபணிஞ்சு அடக்கி வைக்கக்கூடிய அந்த எந்திரம் இருக்குது. அதை வந்து அந்த எந்திரத்தை இது பண்ணி அந்த தலைச்சொம்புலையை சுற்றி அந்த இறந்து போனான் இல்லையா, அவனோட ஆத்மாவை வந்து கருங்குட்டியாக மாற்றணும், கருங்குட்டி தெய்வமாக மாற்றணும். சரிங்களா? அந்த ஆத்மாவை தெய்வமாக உருமாற்றி கொடுக்கும்போது நின்று விளையாடும். சரிங்களா? அஷ்டகர்மமும் நின்று விளையாடும். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, நிறையா மாந்திரிகன் பார்த்துருப்பீங்க. இதில் பெரிய ஜாம்பவான் மாந்திரிகம்லாம் சிலையில் வச்சுருக்க மாட்டாங்க, சின்ன பொம்மையாக தான் வச்சுருப்பாங்க.
ஆனால் நம்ம அதை உதாசீனப்படுத்துவோம் பொம்மை அப்படின்னு. அங்கே தான் அதில் விஷயமே இருக்குது. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, உடம்புல அந்த எலும்பு சதைலாம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த எலும்பு சதை எந்திரம் வச்சு அப்படியே கொடுப்போம். குட்டி தத்ரூபமாக போய் விளையாண்டுட்டு வரும். சரிங்களா? இந்த மாதிரி பிரயோகங்களும் இருக்குது. ஆனால் நிறைய மக்களுக்கு வந்து இந்த எது எடுத்தாலும் கை கருப்பு, குருளி, சாத்தம், எது எடுத்தாலும் கருங்குட்டி கருங்குட்டிங்கிறாங்க. நானும் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னேன், என்ன வேணால் சொல்லுவேன். அவங்களும் இல்லை சாமி அப்படி இப்படிம்பாங்க. சரி நானும் ஆமாப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். ஏன்னா இதை பற்றி மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை. கருங்குட்டி சாத்தானை வந்து உபாசனை எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு திருப்பு 4 திருப்பு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா எந்த தேவதையாக இருந்தாலும் சரி, என்னோடய மாந்திரீக அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எந்த தேவதையாக எடுத்தாலும் சரி, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களை விட்டு போயிடும். ஆனால் கருங்குட்டி சாத்தான் மட்டும்தான் பரம்பரை நின்று வரும். சரிங்களா? அது உங்களுக்கு அடுத்து உங்கள் புள்ள கையில் எடுத்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிம்ம சொப்பனமாக குடும்பத்தை தூக்கி நிறுத்தும். அதுக்கப்புறம் உங்கள் பேரை எடுத்துட்டாங்கன்னா அப்படியே தலைமுறையாக ராஜ வம்சம் மாதிரி வாழ வச்சுட்டே இருக்கும். அதை சரியாக வழிபாடு பண்ண தெரியாமல் அது இது பண்ணும்போது உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கும். சரிங்களா? இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கருங்குட்டி சாத்தானை வந்து சில பேர் கேட்குறாங்க, நான் ஒரு 4 நாள் வெளியூருக்கு போகிறேன், ஒரு சோழியாக நான் ஒரு 10 நாள் வெளியூருக்கு போகிறேன், அப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மித்த மாந்திரிகன் எப்படி கொடுக்குறான்னு தெரியல, ஆனால் நான் வந்து கொடுக்க போகும்போது மந்திர கவுர் கொடுப்பேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, அந்த பாடை தூக்குறாங்க இல்லையா, பாடை, இந்த செத்து போனவங்களுக்கு பாடை தூக்கும்போது அந்த மூங்கில சின்னதாக வெட்டி அந்த கருங்குட்டி சாத்தானை திருப்பி அந்த இது மாதிரி வச்சு மந்திர கவுர் கொடுத்து அதில் கட்டுவோம். சரிங்களா? அதில் கட்டினா அந்த மந்திர கவுரில் அடங்கி அதிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வருஷ கணக்காக வெளிநாட்டு கூட போயிட்டு வந்தால் கூட அது அப்படியே இருக்கும். திருப்படி அந்த மந்திர கவுரை அவுத்து மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு வசமாக வந்து நின்றுக்கும். சரிங்களா? இதுதான் விஷயம். சில பேர் வந்து வச்சுட்டு 4 நாள் வெளியே போனாலும் அதோட உணவுக்காக உங்களை ஏதாச்சும் சின்ன சின்ன விபத்து, இரத்தக்காவு வாங்கும். இந்த மாதிரி வேலைகளும் பண்ணும். சரிங்களா? சரியாக கையாள தெரியாமல் இந்த மாதிரி தேவதைகள், தெய்வங்களை எடுக்காதீங்க. அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? கருங்குட்டி வேணுங்கிற நபர்கள் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? 2வது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அந்த ரகத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தொடை எலும்பில் அந்த பாடக்காய்ச்சல் தலைச்சம்புள்ளி வச்சு பண்ணுறதுன்ட்டு, இதுக்கு வந்து நூல் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, அந்த பிணத்துக்கு வந்து வாய் துணி கட்டுறாங்க இல்லையா, அந்த துணியை எடுத்து நூலாக சேகரித்து அதுக்கு உருவமைப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அதோட ஸ்மெல்லுக்கு அது நல்லா ஈர்த்து வெகு சீக்கிரம் வரும். இப்போ தெய்வங்கள் எப்படி அந்த ஜவ்வாது, மல்லிப்பூ அந்த நறுமணத்துக்கு வருதோ, இந்த மாதிரி கருங்குட்டிங்கிற ஒரு தெய்வம் தான். இந்த தெய்வம் வந்து அந்த இதுக்கு வரும்போது ரொம்ப பவராக வேலை செய்யும். இதுக்கு நிகர் எதுவும் கிடையாதுப்பா. சரிங்களா? உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பிளாக்குக்கெல்லாம் பிளாக். புரியுதா? கருங்குட்டிங்கிறது வந்து ஆல்ரவுண்ட்ரு, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் உச்சத்தில் போய் விளையாண்டுட்டு வரும். சரிங்களா? இந்த மாதிரி தேவதைகள், தெய்வங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.